அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இந்துக்கள் சிந்திக்க வேண்டிய நிலைமை, முருக பக்தர்கள் சிந்திக்க வேண்டிய நிலைமை. ஓரிரு நாளாக இன்றைக்கி முகநூலில் பத்திரிகையிலையும் யூடியூப் சேனல் இதில் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா முருகன் ஆவணப்படம், முருகனை பற்றி நம்ம சொல்கிறோமா தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆண்டு காலமாக முருகனுடைய மேடை நாடகம் திரையுலகம் வந்ததுக்கு அப்புறம் திரையரங்கில் முருகனை பற்றியான படங்கள், முருகனை பற்றியான செய்திகள், அதற்கு முன்பாக பார்த்தால் அருணகிரிநாதர்லேருந்து முருகனுடைய கதைகள்லேருந்து முருகன் வந்ததுலேருந்து எல்லாமே நமக்கு தெரியும். முருகனுடைய ஆவணப்படம் எடுக்கிறாங்க. இதில் வேறு அதை பார்த்துட்டு தப்பு இருந்தால் சொல்லு அப்படிங்கிறாங்க. எடுத்தது யார்? ஹிந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தை வைத்து தான் பிரச்சனையை தொடங்குறாங்க. அந்த திருப்பரங்குன்றத்தில் மலை மேல் இருக்கக்கூடிய சிக்கந்தர் என்ற துலுக்கர் யார்? அந்த துலுக்கரை பற்றி நீங்கள் ஆவணப்படம் எடுக்கலாம் இல்லை? இவர் இந்த நாட்டை சேர்ந்தவரா? இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா? தமிழரா? அவர் என்ன மொழி பேசினார்? எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது? இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வந்தாரா? கொள்ளையடிக்க வந்தாரா? இது போன்ற எண்ணற்ற கில்ஜியினுடைய, அலாவுதீன் கில்ஜியினுடைய படை தளபதியாக இருக்கக்கூடிய நிறையா பேர் இருக்காங்க. அந்த துலுக்கர்களை பற்றியெல்லாம் நம்ம எடுக்கலாமே, ஆவணப்படம் எடுக்கலாம். நம்ம நாடையெல்லாம் அப்படி நாசப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். முருகப்படம், முருகனுடைய ஆவணப்படம் நீங்கள் என்ன எடுக்கிறது? முருகனை பற்றி இங்கே யாருக்கும் தெரியாதா? மதமாறிய கிறிஸ்தவர் கருணாஸ், அவர் எல்லாம் என்ன பொழப்பு செய்கிறாருன்னே தெரியல. இஸ்லாமியர்கள், இப்போ நம்ம ஒரு ஹிந்துக்களாக இருக்கோம். இப்போ பாபரை பற்றியோ சிக்கந்தரை பற்றியோ அல்லது முகலாய ஆட்சியில் இருக்கக்கூடிய யாராவது, இன்றைக்கி 48 ஆண்டு காலம் நம்ம ஸ்ரீரங்கம் என்ன நிலைமை இருந்தது, கில்ஜியினுடைய படையை வரும்பொழுது, மாலிகாப்பூர் இந்த நாட்டில் மதுரையில் வரும்போது 48 ஆண்டு காலம் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் பூட்டி இருந்ததே, இதையெல்லாம் ஆவணப்படம் எடுத்து உண்மை சம்பவத்தை சொன்னால் இந்துக்களுக்கு என்ன நிலைமையாகும்? உடனடியாக சட்டம் பாயும், கைது நடவடிக்கை இருக்கும், மதக்கலவரம் ஏற்படும் சொல்லி நமக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கப்படுவார்கள். அதையெல்லாம் யாரும் நம்ம செய்யறதில்லை. இருக்கிற உண்மையை சொல்கிறதுக்கே இங்கே தப்பாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய கடவுளை ஆவணப்படுத்தி எடுத்து அந்த திருப்பரங்குன்றத்தை வேறு ஏதாவது சித்தரித்து கலவரம் ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்களை தமிழக அரசாங்கம் இதை சரி செய்யணும். ஏதோ ஒரு கலவரத்துக்காக ஏற்பாடு செய்துகிறார்கள். அதனால் இந்த அரசாங்கமும் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிற போல ஒரு தோற்றத்தை தெரிகிறது. ஏன்னா திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றலன்னு சொல்லி மேல்முறையீடு போகிறாங்க. பொது இடத்துல பசு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம உயர்நீதிமன்றம் கொடுத்தா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. 80% இந்துக்கள் இருக்கக்கூடிய பூமியில் 2ஆம் தர குடிமக்களாக இருக்கிறோம். இந்த ஆவணப்படம் எடுப்பது, இதன் மூலமாக ஏதாவது சுயநலமாக வேறு ஏதாவது பயன்படுவது, இதையெல்லாம் செய்யப்போனால் இந்த அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகம் ஆரோக்கியம் இல்லாமல் போய்விடும் என்று நினைக்கிறோம். அதனால் அந்த படம் தவறாக இருந்தால் எக்காரணத்தை கொண்டும் வெளிவந்து அதனால் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடாது. அது அப்படி வெளியே தான் வரணும் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்க கொள்ளையடிக்க வந்தக்கூடிய, நாடை பிடிக்க வந்த துலுக்கர்களை பற்றி நம்ம ஆவணப்படங்களோ புத்தகங்களோ செய்திகளோ கண்டிப்பாக நாம் பதிவிடுவோம். அதை பற்றியான ஆவணப்படங்கள் இல்லாமல்லாம் கிடையாது, உண்மை சம்பவங்களே இருக்குது. நம்ம அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அதை பற்றியெல்லாம் நம்ம இன்னும் சொல்லலை. அப்படி சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது தவற ஆரம்பித்தா நீங்கள் ஆவணப்படம் இருப்பது போல் நீங்கள் பொய்யான செய்தியெல்லாம் திணிச்சிருப்பீங்க. ஆனால் உண்மையான சம்பவம் நூலாகவும் படமாகவும் ஆவணப்படமாகவும் இங்கே வெளியிட முடியும். அதனால் அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தை மீண்டும் ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வதை கைவிட்டுவிட்டு அவர்கள் வழியில் என்ன இருக்கோ அதை பின்பற்றி நாம் இருக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.